இப்போது நான் ஃபார்ம்லேருந்து பஸ் ஸ்டேஷன் போயிட்டு லான்ச் பேஸ் வந்தேன்ல, அதை வந்து நம்ம டிஸ்டன்ஸுன்னு சொல்லுவோம். அதுவே வந்து இந்த லான்ச் பேஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்ம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அதை வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டு சொல்லுவோம். நாக் ஆகிட்டானுங்களா? இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட டேரெக்ஷன்னால தான். எந்த டேரெக்ஷனில் போடுறதுன்றதை பொறுத்து உங்களோட டிஸ்டன்ஸ் கம்மியாகவும் அதிகமாகவும் ஆகுது. தப்பான டேரெக்ஷன் எடுத்திங்கன்னா உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஓகேவா? அதுவே வந்து கரெக்டான டேரெக்ஷன் எடுத்திங்கன்னா உங்கள் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுதான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க டிஸ்டன்ஸை வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதுவே வந்து எனக்கு எந்த டேரெக்ஷனும் எடுக்கல, நான் எப்படி வேணாலும் போயிட்டு எடுப்பேன்னு சொல்கிறத வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸுன்னு சொல்லுவோம். ஏன் வெக்டாருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார்ம்லேருந்து, அதாவது இங்கேருந்தே நான் சொல்லித்தரேனே, ஃபார்ம் அதாவது லான்ச் பேஸ் டு ஃபார்ம் வந்து 461 கிலோமீட்டர்ஸ். ஃபார்ம்லேருந்து பஸ் ஸ்டேஷனுக்கு வந்து 209 கிலோமீட்டர்ஸ். ஓகே, 2 ஸ்டெப்பு மேலே பின்னாடி போயிடுறேன். 209 மீட்டர்ஸ். ஓகேவா? இப்போது எனக்கு பஸ் ஸ்டேஷன் டு லான்ச் பேஸு எவ்வளோ தூரம்னு கண்டுபிடிக்கிறதா எனக்கு வெக்டார் வந்து யூஸ் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதோட டிஸ்டன்ஸ் தெரிஞ்சதுன்னா போதும், என்னால் வந்து அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தன் நாக் ஆகிட்டான், இருங்க நான் அவனை காப்பாற்றிட்டு வந்து சொல்கிறேன். முடிச்சிட்டான். ஏழுனஸ் இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் மேக்னிடியூட், அதாவது ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ, அதை மட்டும் வச்சுக்கிட்டு என்னால் வந்து இங்கே 2 டிஸ்டன்ஸ் தெரியும், இன்னும் 3வது ஒரு டிஸ்டன்ஸை நான் கண்டுபிடிக்கணும்னா என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதுக்கு டைரக்ஷன் இருந்ததுன்னா, அந்த மேக்னிடியூடுக்கு ஒரு டைரக்ஷன் இருந்ததுன்னா என்னால் வந்து அதோட 3rd டைரக்ஷனை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதாவது 3rd டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கான பேர் தான் வந்து நம்ம வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ஒரு டிஸ்டன்ஸுக்கு, அதாவது ஒரு மேக்னிடியூடுக்கு டைரக்ஷன் இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர் தான் பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர்னு சொல்ல முடியாது, என்ன சொல்கிறது, அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு கருவி தான் பார்த்தீங்கன்னா வெக்டார். இதை தான் வந்து நம்ம வெக்டார்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, அவ்வளோதான் வீடியோ. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி ஃபிசிக்ஸுன்றது, மேக்ஸுன்றது வந்து ஈஸியாகவும் நம்ம கற்றுக்கலாம். இதுக்கு தான் நான் இந்த கேம் பிளேலாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, ஹாப்பி லேர்னிங். much later. खत्म. बाय बाय, टाटा, गुड बाय, गया.